ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து நம்மளோட இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது இப்போ வந்து நம்மளோட இந்தியன் கேப்டனாக வந்து பும்ரா வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்றது இப்போ வந்து நியூஸ் போயிட்டு இருக்குங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ பிஜிடி பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி அது வந்து ரொம்ப ரொம்ப இந்தியன் ஃபேன்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டோர்னமெண்ட் அண்ட் அந்த சீரீஸ்க்காக வந்து ரசிகர்கள் ஒரு வருடம் ஃபுல்லாகவே காத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து செமையாக இருக்கும். ஸோ 5 மேட்ச் சீரீஸாக இருந்தது வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நம்மளோட இந்தியா ஜெயிச்சாங்க. செகண்ட் மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா ஜெயிச்சாங்க. தேர்ட் மேட்ச் டை அண்ட் ஃபோர்த் மேட்ச் வந்து அகெயின் இந்த ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்தியன் ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக பேசப்பட்டு இருக்கு. அண்ட் இதற்கு முக்கியமான காரணம் வந்து கேப்டன்சி சரியில்லை அப்படின்றத ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. மெயினாக வந்து கேப்டனான ரோஹித் சர்மாவும் வந்து அவரோட பேட்டில் வந்து அந்தளவுக்கு ரன்ஸும் வரல அண்ட் கேப்டன்ஸும் அந்தளவுக்கு இல்லை. ஸோ அட்டாக்கிங் ஃபீல்டு வைக்கலை, ஸோ டிஃபென்சிவாக தான் ஃபீல்டு வைக்கிறாங்க அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவர் மேலே வந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் வந்து ஸோ அடுத்த மேட்ச்சில் நாங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து ஸோ பிசிசி அண்ட் நம்மளோட டெஸ்ட் டீம்லாம் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ இந்த பிஜிடி முடிஞ்ச உடனே வந்து நம்மளோட டெஸ்ட் கேப்டன்சியை வந்து ஸ்ட்ரைட்டாக பும்ரா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ வந்து விஷயம் போயிட்டுருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிஜிடி தான் வந்து நம்ம ரோஹித் சர்மாவோட கடைசி டெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டும் சொல்லப்படுது. ஸோ அவர் வந்து டெஸ்ட்லேருந்து வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து நம்மளோட பும்ரா தான் வந்து அடுத்த டெஸ்ட் கேப்டன் அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ அதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நாட்கள் வந்துடும்.